துத்திப்பட்டு காமராஜர் நகர் பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருக்கும் மக்கள் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர். துத்திப்பட்டு காமராஜர் நகர் பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வீடு கட்டி குடியிருக்கும் மக்கள் சாலை மற்றும் மின்சார வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி பலமுறை அரசிற்கும் ஆட்சியாளர்களுக்கும் மனு கொடுத்திருந்த நிலையில் இதுநாள் வரையில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதனால் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் அங்கு வாழும் மக்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர். குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் என அனைவரும் அந்த சேரும் சகதியுமாக உள்ள சாலையில்தான் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. அது மட்டுமில்லாமல் இரவு நேரங்களில் கொம்பு வைத்த காட்டு பன்றிகள் அதிக அளவில் வருவதால் நாள்தோறும் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தெருவிளக்குகளை அமைத்துக் கொடுக்க கோரிக்கை வைத்தும் அரசு இதுநாள் வரையில் செவிசாய்க்காத காரணத்தினால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர். ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கிறோம். 5 வருஷமா ரோடு இல்லை. எங்களுக்கு ரோடு போட்டு விடல. பிள்ளைங்க பேர பிள்ளைங்க படிக்குது. சேத்துல தண்ணியில போகுது. ஊந்து கையை காலை முடிச்சு வருது, ஒடிச்சு வருது. வைத்தியம் பார்க்குறோம். கொசு கடிக்குது, தண்ணியில பாம்பு வருது, பண்ணி காட்டு பண்ணி வருது. எல்லாம் இந்த சௌரியம் இல்லாத இருக்குது. சாரி சார், இந்த ரோட்டை போட்டு விடணும். எங்கள் ஊர் வந்து துத்திப்பட்டு. நாங்கள் உசுடு தொகுதியில் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளியில் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு திராவிடர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு பொதுப்பணித்துறையின் சார்பில் 24.25 லட்சம் ரூபாய் செலவில் பாதுகாப்பான சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, சிறப்பு கட்டிடம் 2வது கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன், இளநிலை பொறியாளர் மணிமாறன், 5ஆம் வட்ட பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன், பள்ளி தலைமை ஆசிரியை ரேவதி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓகேண்ணா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே, இப்படி வேணா, இப்படி வேணா அண்ணா, இப்படி வேணா, இப்படி வந்து. ஓகேண்ணா, நன்றிங்களா. ஓகே, ஓகேண்ணா. உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு
தனது சொந்த செலவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவிகளாக ஹாட்பாக்ஸ் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து ஹாட்பாக்ஸ் வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசுகையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் தான் அரசியலில் கடந்து வந்த சவாலான பாதைகள் குறித்தும் தனது அரசியல் பயணம் குறித்தும் விளக்கினார். அவர் இத்தொகுதிக்காக செயல்படுத்த திட்டமிட்டுள்ள மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். குறிப்பாக நான் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் இந்த தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்று அவர் உருக்கமாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் லாவண்யாவிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பாராட்டினர். எல்லாம் நில்லுங்க, பின்னாடி நில்லுங்க. எந்த பிரச்சனை ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு, கடன் கைவிடப்பட்டது, நிறைய எக்ஸட்ரா நிறைய என்ன தேவையோ புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கும் வகையிலும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாச் ஒத்திகை நடைபெற்றது. இந்தியாவில் 2008 கடல் வழியாக மும்பையில் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் பொதுமக்கள், காவல்துறையினர் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்வில் 500 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேங்காய்த்திட்டு துறைமுக பகுதிகள், வீராம்பட்டினம், பனித்திட்டு, காலாப்பட்டு வரை உள்ள மீனவ கிராம கடலோர பகுதிகள் மற்றும் முகத்துவார பகுதிகளில் படகு மூலம் ஆய்வு மேற்கொண்டனர். அப்படிங்க புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதால் அவரை கண்டித்து தொகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பாஜகவை சேர்ந்த கல்யாண சுந்தரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் வெற்றி பெற்றதிலிருந்து தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதால் அவர் மீது அதிருப்தி அடைந்த மக்கள் அவருக்கு எதிராக புதுச்சேரி அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு எதிராக புதுச்சேரி பிள்ளைச்சாவடி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒன்று திரண்டனர். மக்களின் போராட்டத்திற்கு சமூக ஆர்வலர் செந்தில் ஆதரவு தெரிவித்தார். பாஜக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிரான போராட்டத்தை கைவிடும்படியும் மக்கள் பிரச்சனைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் சமாதானப்படுத்தினார். இதனையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக ஆர்வலர் செந்தில், புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்யாண சுந்தரம் சமீபத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பிரமுகர்கள் சந்திரசேகர், ஜோசப் மற்றும் உமாசங்கர் ஆகியோர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்றும் ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதில் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் என்றும் குறிப்பிட்டார். தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல்
தொகுதியில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதும், நில அபகரிப்பு, இட மோசடி உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் ஈடுபடுவதால் தொகுதி மக்கள் அவர் மீது அதிருப்தியில் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் காலாப்பட்டு தொகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளை மிரட்டி பணம் பறிக்கும் வேலைகளில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், அவரை எதிர்க்கும் தொகுதி மக்களை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார் என தெரிவித்தார். எனவே கல்யாண சுந்தரத்தின் வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பெண்களை நாங்க இழிவா பேசணும். நாங்க இது மட்டும் இந்த தொகுதியில நான் 9800 ஓட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஓட்டு வாங்கினது இந்த இதுல இருக்கிற மக்களை, இந்த மகளிரை நான் ஒரு தடவை கூட நான் எந்த ஒரு விஷயம் பார்த்தல. ஆனா இவரு தப்பான ஒரு குறிக்கோள்ல இவரு இருக்காரு. எப்படின்னா, இவர் தோத்துன்ற ஒரு பயம் இவருக்கு ரொம்ப ஆட்டி படைக்குது. இது அந்த விஷவாயு பரவிடுச்சுன்னா குடிநீர்ல என்ன பண்ணுவீங்க? நிறைய உயிர் சேதம் ஆயிடுமே. நீங்க நீங்க பேஸ் மீட்டிங் கலெக்டரை வச்சு நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் சேர்த்தோம். பிள்ளையார் கோயிலுக்கு பணம் கொடுக்கல, அதனால நாங்க முன்னாடியே கொடுத்துட்டோம் பணம்னாங்க. அதை நேற்று தான் கொடுத்துருக்காரு கல்யாணம் வந்துடும். இதை நாங்க கேட்டதாலதான் அந்த பணமே வந்திருக்குது. அந்த விநாயகர் கோயிலுக்கு கட்டுறாங்க. இதுதான். ஆனா இதுல எதையுமே இது நடக்காத நாங்க பெண்களை பத்தி பேசணும், அங்க எல்லாரையும் வெற்றுவம் குத்திடுவோம்னு சொல்லி பேசணும். அதெல்லாம் கிடையாது. யாரையும் நீங்க கம்பெனில கம்பெனி எங்க பேர்ல எந்த கம்ப்ளைண்டும் பண்ணல. நீங்க அரசியல் இருக்கிற எல்லா டோட்டலா இருக்கிற கட்சி அரசியல்ல இவர் எந்த கட்சியில தான் இருக்கிறாரு, எந்த அரசியல் இவர் பிஜேபியா இல்ல டிஎம்கே, எந்த கட்சி தான் இவரு? எல்லா கட்சிக்கும் போனா இவர் எந்த கட்சியில எம்எல்ஏவா இருக்கிறாருன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். நான் மக்கள் கூட தான் போனேன். நான் யாரும் கிடையாது. அவரை ஒரு காலத்துல மந்திரி ஆக்கிறவங்க இத்தனை பேரும் அப்ப ரவுடின்னா அப்ப யார் தான்? நீ என்ன குற்றச்செயல் இல்லையா? நீ என்ன குற்றச்செயல் இல்ல? நீ எம்எல்ஏ ஆகி என்ன பிரச்சனை பண்ணிருக்க? இதே பெற்ற நீ வேலை ஆள வைக்கிற, நீ எவ்வளவு பணம் எத்தனை கோடி வாங்கியிருக்கிற சொல்லு. ஆமா, ஆதாரம் என்ன? மக்களே சொல்லுவாங்க. ஆதாரம் என்ன இருக்குது? எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். பாஜக உமாசங்கர் கொலையில பாஜக எம்எல்ஏ கல்யாணம் செய்து தொடர்பு எல்லாரையும் மிரட்டாரு. அவனை கொண்ட மாதிரி நான் கொண்டுடுவேன், ஏன் கூட வரலன்றாரு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன் பாருங்க சீட்டு. நான் கம்ப்ளைண்ட் ஒரு 5,000 மாசத்துக்கு முன்னாடி நான் போய் எஸ்பி சார் கிட்ட இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். அவருதாங்க சொல்றாரு, நான் கொலை பண்ணேன்றாரு, என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணேன்றாரு, எங்களை மிரட்டுறாரு. எல்லாரையும் தொகுதியில் இருக்கிறவங்கள நீ வரலையா உமாசாகரை கொண்ட மாதிரி கொண்டுடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு நான் ஒரு லெட்டர் நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் எஸ்பி ஆபீஸ்ல. ஆமா, 5-6 மாசத்துக்கு முன்னாடி அந்த சத்தத்துக்கு கொஞ்ச நாள் சென்று நான் கொடுத்திருக்கேன். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்ற காளை மாடு சாலையில் செல்லும் பொதுமக்களை கொம்பால் முட்டி தள்ளியதில் பயந்து போன பாதசாரிகள் அலறியடித்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சாலையில் ஆங்காங்கே மாடுகள் கும்பல் கும்பலாக படுத்திருப்பதால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாமல் விபத்துகள் ஏற்பட்டது. இதையடுத்து சாலைகளில் மாடுகளை திரியவிட்டால் மாட்டின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று நகராட்சிகள் எச்சரிக்கை செய்தாலும் அதனை கால்நடை வளர்ப்பவர்கள் கண்டுகொள்வதில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியான பாக்கமடையான்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த காளை மாடு ஒன்று சாலையில் செல்லும் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் கொம்பால் முட்டி தள்ளிக்கொண்டே இருந்தது. இதனால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் காளை மாட்டிற்கு பயந்து அலறியடித்து ஓடினர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மாடு ஒரே இடத்தில் நின்று கொண்டு சாலையில் செல்பவர்களை முட்டி தள்ளியதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மாடுகள் சாலையில் கும்பல் கும்பலாக திரிவதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊதிய உயர்வு வழங்க கோரி புதுவையில் ஆஷா ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆஷா பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஊதியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்தும் உடனடியாக ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரியும் மிஷின் வீதி மாதா கோவில் அருகே ஆஷா பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் ஆனந்த நாயகி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் பணியாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர்.
இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேண்டியதா இருக்குது. அந்த சீரியஸ்னஸ் எல்லாருக்கும் தெரியுதா? தெரியல. வேலையை மட்டும்தான் அப்ப வாங்குறாங்க. புரியுதுங்களா? நம்மளோட பணி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு கொரோனாலிருந்து தான் நம்மளுடைய பணி ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? அப்போ தான் நம்ம யாருன்றதே இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. WHO டீமே நம்மளுக்கான அங்கீகாரத்தை அப்போ தான் கொடுத்தாங்க. ஆஷா ஒர்க்கர் தான் வந்து களப்பணியை சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் அதில் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யணும். இப்போ கூட 0 to 5 சர்வே எடுக்கிறோம். இவங்க போய் எடுங்க, அவங்க போய் எடுங்க சொன்னாங்க. யார் எடுங்கன்னு சொன்னாங்க? அப்போ எதை நம்பி இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன குழந்தைய கூட விடக்கூடாது, அந்த குழந்தைய வந்து புதுச்சேரியில் கடல் பாசி முதல் அறுவடை பனித்திட்டு கிராமத்தில் செயல்படுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு கடலோரம் வாழும் மீனவ மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விதமாக கடற்பாசி வளர்க்கும் திட்டத்தை செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தை மாநில அரசு நிதி பங்களிப்புடன் புதுச்சேரி பிராந்தியங்களில் செயல்படுத்தும் விதமாக புதுச்சேரி அரசு மத்திய கடல் மீன்பிடி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் தலா 2 மீனவ கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடல் பாசி வளர்ப்பு முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டது. கடல் பாசி வளர்ப்பு 45 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்யும் வகையில் 1 வருட காலத்திற்கு செயல்படும். அதன் தொடர்ச்சியாக கடற்பாசி வளர்க்கும் திட்டம் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அருகே உள்ள பனித்திட்டு மீனவ கிராமத்தில் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி அன்று கடல் பாசி வளர்ப்பதற்கு வலைகளில் பாசிகளின் விதைகளை இட்டு அப்பகுதி மக்கள் உதவியுடன் படகின் மூலம் நடுக்கடலில் பயிரிடுவதற்கு செயல்பாடுகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் ஏற்கனவே காரைக்கால் கடல் பகுதியில் வெற்றிகரமாக நடைபெற்ற அறுவடை மூலம் பெறப்பட்ட கடல் பாசி விதைகளை பயன்படுத்தி 16 மிதவைகள் கடல் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டன. முழு வளர்ச்சி பெற்ற கடல் பாசி அறுவடை பொதுப்பணி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, துணை இயக்குநர்கள் மற்றும் திட்ட விஞ்ஞானி டாக்டர் ஜான்சன், உதவி ஆய்வாளர்கள் கணேசன் மற்றும் பனித்திட்டு கிராம பஞ்சாயத்தாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடல் பாசி வளர்ப்பில் முழுவதும் பயிற்சி பெற்ற பனித்திட்டு கிராம மீனவ பெண்களே ஈடுபட்டுள்ளனர். வளர்ந்த கடல் பாசிகளை வலையிலிருந்து பிரித்து எடுத்த பிறகு எடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் உள்ள மீனவ பெண்களுக்கு கடல் பாசி வளர்ப்பு உறுதுணையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகூர் தொகுதியில் 19,22,000 ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டு பணியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட இருளஞ்சந்தை, கிருஷ்ணா நகர் மற்றும் லட்சுமி நரசிம்ம நகர் பகுதிகளில் 10,47,498 ரூபாய் செலவில் குடிநீர் வசதியுடன் தார் சாலை அமைக்கவும், பாகூர் ஆசிரியர் நகர் உள் வீதியில் 2,85,000 ரூபாய் செலவில் சாலை அமைத்தல், 5,89,000 ரூபாய் செலவில் பாகூர் தென்பெண்ணை ஆற்றில் இடுகாடு கொட்டகை அமைத்திட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் புனிதவதி, திமுக பிரமுகர்கள், அந்தந்த நகர்ப்புற ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காலக்கீழே வருது பாரு, இந்த பக்கம் வருது பாரு.
உங்களுக்கு வந்து எதை சாப்பிடணும்னு உனக்கு இருக்கும். லாஸ்பேட்டை பகுதியில் கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை தடுக்க தவறிய காவல் நிலையத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை பகுதியில் கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்க தவறிய லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை கண்டித்தும் லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதி குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். தொகுதி பொருளாளர் ராவன், தொகுதி குழு ராமு, கிளை செயலாளர் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் வா சுப்பையா, மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜீவானந்தம், மாநில குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த தோழர்கள் கலியபெருமாள், சபாநாயகம், கலை இலக்கிய பெருமன்றம் முன்னாள் தலைவர் வீரமுருகையன், மாநில குழு உறுப்பினர்கள் தயாளன், மோதிலால், ஹேமலதா, செல்வம் மற்றும் துணை செயலாளர் செல்வராஜ், தொகுதி குழு உறுப்பினர் முரளி, பாலன், செல்வம், கருணாகரன், அகல்யா மற்றும் கிளை செயலாளர்கள் ஆதிராமன், தனசேகரன், முத்துக்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் மக்கள் தொகை பெருகி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில காலமாக கொலைகள், கொள்ளைகள், வழிப்பறிகள், திருட்டுகள், கஞ்சா விற்பனை, திருட்டு லாட்டரி விற்பனை போன்ற சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது புறக்காவல் நிலையம் அருகிலேயே ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் மக்களின் புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து மூலம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதை கண்டித்து ஒரு சிலரை தவிர அனைத்து காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் ஈடுபடுகின்றனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும், புகார்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்திடவும், குற்ற செயல்களில் ஈடுபடும் காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளாமல் தங்களுக்கு சாதகமானவர்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பாகுபாடு காட்டுவதாக இந்த பகுதி வியாபாரிகள் புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் சாலையோர வியாபாரிகளின் கடைகளை அராஜகமாக அத்துமீறி அகற்றுவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டம் போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பாதுகாக்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடக்குது கொலை கொள்ளை நடக்குது கொலை கொள்ளை நடக்குது கொலை கொள்ளை நடக்குது கொலை கொள்ளை நடக்குது திருட்டு லாட்டரி விற்கிறான் திருட்டு லாட்டரி விற்கிறான் திருட்டு லாட்டரி விற்கிறான் தடுப்பதற்கு துப்பில்லாத தடுப்பதற்கு துப்பில்லாத தடுப்பதற்கு துப்பில்லாத கண்டித்து போராட்டம் கண்டித்து போராட்டம் கண்டித்து போராட்டம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சாலை ஓரம் வசிக்கும் மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதில் முன்னுரிமை வழங்க கோரி அதிகாரியிடம் சட்டமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வழங்கப்படும் வீடு கட்டும் மானிய உதவித்தொகை உடனடியாக வழங்க வேண்டும். தொகுதிக்குட்பட்ட புசி வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, பாரதி வீதி, மோந்தரேஸ் வீதி, கந்தப்ப முதலியார் வீதி போன்ற பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் லம்போர்ட் சரவணன் நகரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு செய்வதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சாலையோரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சாலையோரத்தில் வசிப்பவர்களுக்கு விரைவில் வீடு வழங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். பழைய ஆளுங்களுக்கு அட்ரஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் என்ன சொன்னேன், இப்போ வந்து ஒரு சில பேருக்கு விட்டு போச்சுன்னு சொல்லி நான் என்ன சொன்னேன், நீங்களே என்ன சொன்னீங்க, புதுசா அட்டை போட்டு அவங்க முதல்ல டோன் ஊத்திங்களா எல்லாருக்கும்
புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து நீரூற்று போல் நீர் வெளியேறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியான ரெயின்போ நகர் பகுதியில் குடிநீர் குழாய் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைந்து குடிநீரானது நீரூற்று போல அருகில் உள்ள வீடுகளின் மேல் கொட்டியது. இதனை அருகே உள்ளவர்கள் வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நீர் வெளியேறுவதை தடுத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் புதுநகரில் உள்ள சாய் சீனிவாஸ் நகரில் புதிய சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் மேம்பாட்டு நிதியின் கீழ் 16,38,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், PMLK அறக்கட்டளை நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அந்த பக்கம் ரோடு தூக்கு மண்ணு நிறைய கொட்டுவாங்க, இந்த மட்டத்துக்கு கொட்டுவாங்க. அப்போ வந்து எங்க வீடு பள்ளமாக சொல்லக்கூடாது. ஆமா, ரோடு வந்து உயரமா தான் போடுவாங்க. நீங்க அவங்க பக்கத்து ரோடு பாருங்க எப்படி இது பாருங்க. அந்த மாதிரி அடுத்து வந்து உங்களுக்கு அழகா பண்ணி கொடுத்துருவோம். அதுவே நம்ம குமார் தான் பண்ணுது. 2 லேஅவுட் இப்போ குமார் தான் பண்ணுது. அந்த மாதிரி ஹேண்ட் பண்ணிட்டா பண்ணிடலாம். ஹேண்ட் பண்ணுறது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முறையிட்டு அதை முழுவதுமாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர், ஜீவானந்தம் வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேரடியாக சென்று சாலை அமைக்கும் பணிகளை துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு மேலும் பொதுமக்கள் எவ்வித சங்கடங்கள் இல்லாமல் சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சொல்லிட்டேன் சார். நீங்க அப்படி திருப்பி அப்படி ரைட்டு திருப்பி சொல்லுவான். அப்படியே பார்க்கலாம். ஆமா, அது